நேயர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். மறுபடியும் முருகப்பெருமாள் வணக்கம். நேரடியாக கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் ஜாதகம் எடுத்துட்டு வரேன். என்னோட ஜாதகத்தை எப்படி பார்ப்பீங்க? ஜாதகம் நான் பார்க்குற முறை எப்படின்னாங்க, இன்னைக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாலுமே மக்கள் நான் என் பிள்ளை காலையில் 5 மணிக்கு தான் பிறந்தது, 6 மணிக்கு தான் பிறந்தது, கரெக்டாக டாக்டர் குறிச்சு கொடுத்த நேரத்துக்கு தான் நான் போட்டேன், அப்படி அதில் எப்படி நீங்கள் இதை மாத்துறீங்கன்னு கேட்டாங்க. பூமி பல மில்லியன் செகண்டு வேகமாக சுத்துங்கிறத நான் சொன்னாலுமே சில பேருக்கு திருக்கணிதத்துக்கும் தமிழுக்குமே வித்தியாசம் தெரியல. திருக்கணிதத்துக்கு 365 நாளுமே இப்போ இந்த வருஷம் ஒரு சித்திரை மாசத்துல இப்போ ஒரு மாசம் சித்திரை மாசம் இங்கிலீஷ் தேதி 15ஆம் தேதிக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் தமிழ் வருடம் சித்திரையில பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோம். சித்திரையில தான் உங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு. ஆமா, சித்திரையில இங்கிலீஷ் மாசத்துக்கு 15ஆம் தேதி பிறக்குது, தமிழுக்கு 1ஆம் தேதி. அதுவே அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சித்திரை 1 வரும்போது இங்கிலீஷுக்கு 16ஆம் தேதி போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் 17ஆம் தேதி போயிடும். அப்ப இதுலயே ஒரு நாள் டிஃபரெண்ட், தமிழுக்கு அதுக்கு அது நாள் கடந்து போயிட்டே இருக்குங்கிற நாள் டிஃபரெண்ட் வந்தாச்சு. அதப்போ திருக்கணிதத்துல போடும்போது உனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் வித்தியாசம் வரும். அதே மாதிரி தான் இப்போ உனக்கு இப்போ தமிழன்னாலே உனக்கு வாக்கியம் தான். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், 27 நட்சத்திரத்துக்கு உனக்கு 108 பாதம், 12 ராசிக்கு 12 உயிர் எழுத்துக்கள்ல உருவானது 247 எழுத்து. 247 108 355. உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது, மொத்தம் 10 பிளானட். ஏன்னா பூமியை சேர்த்திருக்க மாட்டாங்க, அதை சேர்த்தா 10. அப்போ 355 10 365 நாளுங்கிறது ஒரு வருஷத்தினுடைய நீதி. அதுவே இன்னைக்கு விஞ்ஞானத்துல இப்போ ஜோதிடம் ஒன்னும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற கிடையாது. ஆனா விஞ்ஞானம் அரசாங்க அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஓலைச்சுவடிகள் காலங்காலமா அழிக்க முடியாத பாரம்பரிய சொத்து. அதனாலதான் பாரம்பரிய கலைன்னு சொல்லி அரசாங்கம் இதை இன்னும் கை வைக்கல, அவ்வளவுதான். ஆனா இதை நம்பி நிறைய பேர் வாழ்க்கை சீரழியுது இல்லையா? அப்போ அதை சீர்படுத்தணும். எவனாவது ஒருத்தன் வருவான். இப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல, எனக்குள்ள இருக்கக்கூடிய என் முன்னோர்களின் அணுக்கள் பெரியவர்கள். ஏன்னா நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் உயிர் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என் தலைமுறை என்னை கேட்டு உதிர்றது இல்லை, முளைக்கிறது இல்லை. எனக்கு பசி என்னை கேட்டு வர்றதில்லை. எனக்கு அதான் நல்லதும் கெட்டதும் என்னை கேட்டு எனக்கு வர்றதில்லை. அப்ப இந்த பவரும் என்னுடையதல்ல, என் முன்னோர்களினுடைய அணுக்களின் வீரியம். அப்போ அதுதானே உனக்கு கல்வித்திறன், எல்லாமே அதுதான். உனக்கு உன் முன்னோர்களினுடைய அணுக்கள்ல எந்த அணுக்கள் வீரியமா இருக்குன்னு தான் ஜோதிடம். எந்த அணுக்கள் கெட்டு போயிருக்குன்னு தான். இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கானா 4 விதமா ஜோதிடம் இருக்கும். ஆனா இந்த 4 விதத்துக்கும் அவனுக்கு தனியா பார்க்கணும்ப்பா, இவனுக்கு தனியா பார்க்கணும், அவருக்கு தனியா. இப்போ அப்பாவுக்குன்னு ஒண்ணு வச்சீங்கன்னா அதுக்கு எத்தனாம் இடங்கிறது புல்லன்னு வந்துடும், அதுக்கு எத்தனாம் இடங்கிறது புல்லன்னு வந்துடும். இது எத்தனை சுத்து வந்தாலும் எடுத்துடலாம். இவன் இந்த ஜாதகம் பார்க்கறதுல குடும்பத்தை பிரிக்கலாம் பாருங்க. உங்களுக்கெல்லாம் தனியா, பையனுக்கு தனியா பார்க்கணும். உங்க குடும்பத்தை நான் பிரிக்கிறேன், கொண்டாங்க. பையனுக்கு தனியா நான் பார்க்கணும். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், அவன்கிட்ட போனா போதும். இவன் நல்லா இருப்பான், இந்த பையன் கெட்டு போயிடுவான். அப்ப அங்கேயே அண்ணன் தம்பி சண்டை வந்துடும். நான் ஜாதகத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் இப்போ பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமா சுட்டுறதுங்கிறதுன்னு இப்போ இஸ்ரோங்கிற அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ பல மில்லியன் செகண்டுங்கும் போது 24 மணி நேரம் இல்லை. இப்போ பௌர்ணமிங்கும் போது ஏற்கனவே அதுக்கு தான் இந்த ட்ரெயின் பரிகாரம் சொன்னேன், 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டுங்கும் போது லக்னம் பின்னாடி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க லக்னத்துக்கு லக்னம் இப்போ ஒருத்தன் மேஷ லக்னமா இருந்தா மீனம் போட்டுருவேன், மீன லக்னமா இருந்தா கும்பத்தை போட்டுருவேன், கும்ப லக்னமா இருந்தா மகரத்தை போட்டுருவேன், மகர லக்னமா இருந்தா தனுசு போட்டுருவேன், ஒரு லக்னம் பின்னாடி போட்டுடுவேன். இதுல திருக்கணிதமா போட்டவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும். இந்த திருக்கணிதத்துல பாட்டவங்களுக்கு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லக்னம் மாறிடும், 2 கட்டமே மாறும். அப்ப அந்த பேரை கேட்பேன். இப்போ என்னுடைய பேர் முருகப்பெருமாள் அப்படின்னா எனக்கு செவ்வாயும் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும், அப்போ முருகப்பெருமாள். இப்போ கேது சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் நான் அந்த பேர் எடுப்பேன். அப்போ அதுக்கு அடுத்தது என் தாயினுடைய பேர் சரியான்னு பார்ப்பேன் அந்த ஜாதகத்துல. என் தாய்க்கு அப்புறம் என் தந்தையினுடைய பேர் அதுக்கு கரெக்டா, எனக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரன், அவன் பேருக்கு இந்த கிரகம் கரெக்டா, அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஒரிஜினல் பேரை வச்சு அந்த கிரகத்தினுடைய பேரை கனெக்ட் பண்ணி அப்போ நம்ம போட்ட லக்னம் சரி அப்படி எடுத்துப்பேன். லக்னத்தை தான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போடுவேன். நட்சத்திரமா இருந்தா இப்போ ஒருத்தன் கார்த்திகை நட்சத்திரம், அவன் ரிஷப ராசி அப்படின்னா அவனுக்கு மேச ராசி பரணி நட்சத்திரமா போட்டுருவேன். அப்ப ராசியும் மாறிடுது, நட்சத்திரமும் மாறிடுது. சில பேருக்கு பரணி நட்சத்திரமா இருந்தா அஸ்வினி போடுவேன், அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா ரேவதி போடுவேன், அங்கேயே ராசி மாறிடும். அப்போ சில பேருக்கு ராசி மாறும், ஆனா நட்சத்திரமும் லக்னமும் கண்டிப்பா மாறும். கிரக பெயர்ச்சியை எப்படி எடுப்பேன்னா 1 வருஷம் டிஃபரெண்ட். லக்னம்ங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது, அதை வச்சு இதை வச்சு எடுத்துருவேன் உயிர்நாடி. அப்போ அது ஒரு ஸ்டெப்புங்கும் போது 12 கட்டம், அப்போ அது 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துக்கு 4 பாதங்கிறது உங்களுக்கு
2.5 நாள் சந்திரன். அப்போ 6 சில்லற டைம் எடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த 5 பாதங்கிறத 4 பாதம் கணக்கு பண்ணி எடுத்து கழிச்சுக்குவேன். அதே மாதிரி உங்களுக்கு ராசியில கிரக பெயர்ச்சிய இப்ப எல்லாருமே குரு வந்து ரிஷபத்துக்கு வர போறார், குரு இதுக்கப்புறம் தான்டா மேசத்துக்கு வருவார். பெயர்ச்சியை 1 வருஷம் டிஃபரெண்ட் எடுப்பேன். 12 மாசம். ராகுவா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, 1 வருஷ பலனை நிறுத்திடுவேன். அதுதான் பழிக்கும். நான் அதனாலதான் சொல்றேன், 2024 சொன்ன விஷயம் பூரா 2025 2024 நவம்பர், அதாவது விண்ணியலும் மண்ணியலன்னு ஒரு ஆராய்ச்சி கூட எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ரெக்கார்டு இருக்கு. அவங்க வந்து இந்த ஏப்ரல் 3லயே சூரியன் உச்சம் ஆயிடுது, ஏப்ரல் 30லயே உச்சம் முடிஞ்சிருது, அதாவது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அப்போ நமக்கு மே மாசத்துல நடக்கிறது பூரா ஏப்ரல்ல நடக்குதுன்னு அவங்க ஆராய்ச்சி கூட சொல்லுது. உண்மையிலேயே அப்படிதான் அக்னி நட்சத்திரம் ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் மேஷம். அவர் என்ன சொல்றாரு, மேசத்தை மீனமாக்கிடுவான்னு எனக்கு ஒரு கட்டம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நான் அதை எந்த கட்டத்தையும் நம்ம மாற்ற முடியாது, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதுல ஒரு ஸ்டெப் நம்ம பின்தங்கி இருக்கோம். அப்ப எந்த வீட்டுல சூரியன் உச்சமோ அந்த இடம் தான் முதன்மையான இடமா இயங்கும். இன்னைக்கு 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, மருத்துவம், சினிமா, இந்த விஷயம் தான் உச்சமா திகழுதா இல்லையா? 12ஆம் வீடு தாங்க உச்சமா திகழுது. கடல் சீற்றம் இது எல்லாமே 12ஆம் வீடு. சுடுகாடு 12, கொத்து கொத்தா சாவறான், வெளிநாட்டு ஃபுட்டு, இது எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கல், இந்த மெடிக்கல் மாஃபியாங்கிறதும் 12. இப்ப அவ்வளவு விஷயமும் 12ஆம் வீட்டுல தான் சூரியன் உச்சம்னா, தலைமைங்கிற அரசன் மேசத்துலங்கிறது 12ஆம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்ப 12ஆம் வீடு தான் அதிகமா இயங்கும். அப்ப அதுல இருந்து நீ தப்பிச்சுக்கங்கிறதா என்னுடைய வாதம். அப்ப நான் அதை சரி பண்ணி தான் நான் பார்ப்பேன். நான் அப்படி பார்க்கறதுனாலதான் நிறைய பேர் என்கிட்ட ஜோதிடர்கள் வந்தாலும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல, அவ்வளவுதான். நீ யாரா இருந்தாலும் வா, நான் ஜோதிடம் கற்றவன் அல்லதான். நீ சொல்ற இறைவன் சொல்ற இறைவன் தான் எனக்கு காட்சி கொடுத்த அருள் புரிஞ்சிருக்காங்கிறது தான். ஆனா அதுவும் என் அணுக்கள் தான் இயக்கும். நான்ங்கிறதுக்கு நான் அதிபதி கிடையாது. என் முன்னோர்களை முழுமையா நம்புறேன், அவங்க தான் இயக்குறாங்க. என் முன்னோர்கள் தான் அத்தனை சாஸ்திரமும் உருவாக்கிட்டு போயிருக்கான். ஏன்னா என் முன்னோர்கள்னா எனக்கு மட்டும் கிடையாது, உங்கள் அனைவருக்கும் பொருந்தும். எல்லாருடைய முன்னோர்களையும் நான் அதுல பார்க்கிறேன். ஏன்னா அவர்களுடைய பாரம்பரியம் தான் நமக்கு. அப்ப அந்த ஜாதகத்துல எது கெட்டு போயிருக்கோ அந்த வழியினுடைய விஷயம் கெட்டிருக்கோம். நிறைய பேர் நாடோடைய ஊர் இந்த பொழைப்புக்காக வந்த இடத்துல அப்படியே தங்கி தங்கி ஒரு 3 தலைமுறையை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. நீ எதனாலும் ஒரு 3 தலைமுறையாவது ஃபாலோ பண்ணு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ நமக்கு வந்து நம்ம முதல் தலைமுறை, 2வது தலைமுறை அப்பா அம்மா, 3வது தலைமுறை தாத்தா பாட்டி, பூட்டன் பூட்டி, 4வது தலைமுறை, 5வது தலைமுறை ஓட்டன் ஓட்டி, 6வது தலைமுறை செய்யன் செய்யோல், 7வது தலைமுறை தாத்தாவுக்கு பேர் தான் பரன், அந்த பாட்டிக்கு பேர் பறை. பரனும் பறையும் சேர்ந்தா பரன் பறை. அப்போ அந்த பரம்பரைங்கிற 7 தலைமுறை தெரிய வேண்டாம், 3வது தெரியும். ஏன்னா முக்காலம் உணர்ந்தவன், முக்காலம் உணர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்றல்ல. கீழே பூலோகங்கிறீங்க, வான்லோகங்கிறீங்க, நம்ம வாழ்ற பூமிங்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பூமியில கிடைக்கிறதும் வானத்துல பெய்கிற மழையும் இந்த இருக்கக்கூடிய இயற்கையும் தான் நம்மளை வாழ வைக்கும். அப்போ இந்த 3 லோகம்னா 3 தலைமுறையாவது தெரியும். 3 தலைமுறை தெரிஞ்சவனுக்கு வரக்கூடிய துன்பம் மழை போல் இருந்தாலும் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி பனி போல் நிச்சயமா விலகும். அதை நீ கண்கூட பார்க்கலாம். ஏன்னா எதெல்லாம் என் ஜாதகத்துல நடக்காதுன்னு சொன்னாங்களோ, முதல்ல லக்னத்தை எனக்கு மாத்திருக்கேன், நீ எனக்கு மாத்திட்டியான்னு கேட்கலாம். எனக்கு மாத்தி என்னுடைய லைஃப்ல எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அத்தனையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் தான் 4 பேத்துக்கு சொல்றேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பதிவிடுறேன். கேட்பவர்களுக்கு இது வந்து தேன் மாதிரி இருக்கும், கேட்காதவங்க, அது புரியாதவங்களுக்கு அந்த குழவி கொட்டின மாதிரி தான் இருக்கும். ஒட்டி வீங்கினா வீங்கிக்கடா, அதனுடைய தேனினுடைய மகத்துவம் தெரிஞ்சவன் மருந்தா எடுத்துக்கோ. ஏன்னா தேன் மருந்துக்கு உதவும். அப்போ உங்ககிட்ட வந்த உடனே முதல்ல எல்லாத்தையும் மாத்திடுவீங்க? கண்டிப்பா மாத்துவேன். குடும்பத்தோட எல்லா ஜாதகத்தையும் நாங்க மாத்திரணும். குடும்பத்தோட நான் மாத்திரணுங்கிறத விட நான் என்ன சொல்றேன்னா, அந்த டேட்டையும் டைமையும் நீங்க மாத்தி நீங்களே பாருங்க, சந்தோஷம். அப்ப நீங்க ஜாதகம் புதுசா எழுதுவீங்க? எழுதுறது இல்லை, அந்த ஜாதகத்துல திருப்பி மாத்தி கொடுத்துருவேன். அதே மாதிரி இவங்க என்னதான் பொருத்தம் பார்த்தாலுமே, இப்போ ஒருத்தவங்க வந்து என் பையனுக்கு பொருத்தம் பார்க்குறாங்க, நான் சொல்றேன் 7ஆம் இடம் வந்து நான் லக்னத்தை மாத்தி கேட்கிறேன். அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்களா? அப்ப இருக்காங்க, அந்த வீட்டுல தான் பொண்ணு வந்து வரணும். நீங்க எப்படி சுத்தினாலும் அதுதான் வரும், நான் லக்னத்தை மாத்தினாலும் அதான் வரும். ஆனா இதுக்கு தகுந்த உணவையும் அந்த உறவு சார்ந்த இறைவனையும் வணங்கும் போதுதான். உனக்கு 4 கிரகம் மைனஸ்னா அதுக்கு தகுந்த, அதான் கெட்டவன்
கெடுவான் கேடு நினைப்பான்னா கெட்டதோட கெட்டதுதான் சேரும், நல்லதோட நல்லது சேரும். அப்போ ஒரு கிரகம் ஒருத்தன் பணக்காரனாவே இருக்கான், ஏழையாவே இருக்கான், அவன் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டே இருக்கான்னா அந்த அப்போ நலிவடைஞ்சவன்ட்ட கொண்டு போய் ஒரு கோடீஸ்வரம் பொண்ணு கொடுக்க போறது இல்லை. அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிமா. அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் பொண்ணு எடுக்கிறான்னா, நம்மளை பாருங்க, நமக்கு ஒரு உறவு கெட்டு இருக்குன்னா நம்மளை சுத்தி இருக்கிறதும் அதுக்கு தகுந்த அந்த கெட்ட உறவுகள் தான் நம்மளை சுத்தியே இருப்பான், நண்பர்களாவே இருப்பான். 3, 7, 11 நமக்கு நட்பு வட்டாரம்பா. 3ஆம் இடம் இளைய சகோதரன், இளைய சகோதரி. 7ஆம் இடம் மனைவிங்கிறது 7ஆம் இடம். தாய்க்கு தாய் 7ஆம் இடம் யாரு? அம்மாவுடைய அம்மா. அதே மாதிரி 11ஆம் இடம் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி. நீ எதை நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லி அது நெருங்கிய உறவுகளா இருக்க. அப்போ நம் குடும்பம் தான் நம் உறவுங்கிறான், அதுதான் நெருங்கிய நட்பு வட்டாரங்கிறான். நீ அதுக்கு ஒரு பரிகாரம் எப்பா முடியலடா சாமி. அதாவது எங்க போனாலும் பரிகாரம். அப்ப எனக்கு ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம். கோயில் போய் விளக்கேத்தினா ரத்தம் ஏறிடுமா? நான் என்ன சொல்றேன், ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு நான் சாப்பிடாம படுத்துறேன், செத்துருவேனே. அப்ப அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கலனாலும் செத்துருவேனே. ஆனா நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்களே, பரிகாரமும் கேட்கறாங்களா உங்ககிட்ட? பரிகாரம் கேட்கறாங்க, ஆனா அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன், மக்கள் புரிகிற வரைக்கும் நம்ம பேசுவோங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. அதாவது நான் சரி பண்றேங்கிறத விட வழிகாட்டு. இப்போ வந்து அதுக்கும் கருத்தரை கொண்டு வரேன். அவர் வந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னா மனிதன் உடல் அழிந்த பின் 3ஆம் நாள் ஒளி வடிவில் உயிர் பெறும்னா, இந்து மதத்துல அந்த ஒளி இறைவன் காலு கீழே போகும்னா, இறைவன் வாழுமிடம் கருவறை, குழந்தை தணிக்குமிடம் கருவறை, நீ திங்கும் உணவும் கருவறை. அந்த குழந்தை நீ திங்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த விட்டமின் டேப்லெட்டை தரான். சூரியன் கெட்டு போச்சுன்னா அதனுடைய விட்டமின், கால்சியம், மினரல்ஸ் தேங்காயில இருக்கு. நீ தேங்காயை தேடுறது இல்லை, அந்த தேங்காயில விளக்கேத்து எண்ணெயை ஊத்தி விளக்கேத்துற. நீ அதை தின்னுடானா எண்ணெயை ஊத்தி விளக்கேத்துற, உனக்கு எப்படி அந்த விட்டமின் கிடைக்கும்? அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம அதை எடுத்துக்கணும், எடுத்தாதான் நமக்கு. அப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னா, கர்த்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாருன்னா, ஐயா சொல்லிட்டீங்களா, நீங்க தான் எனக்கு காப்பாற்றணும். அவன் ஒரு வழி சொல்றான், இந்த வழியா போனா ஊருக்கு போலான்டானா, இவர் தான் சொன்னாரு, இவரே புடி ஐயா, நீங்க எனக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு இவன் இங்கேயே உட்காந்த ஊருக்கு என்னைக்கு போவான்? சாவர வரைக்கும் போக முடியாது. என்ன சொல்றேன், ஒரு நல்ல கருத்து சொன்னா அதை நீங்க வழி பின்பற்றி போயிடணும். சொன்னவனை கடவுளா பாவிக்கூடாது. நான் ஊருக்கு போற வழிகாட்டி மாதிரி போர்டு மாதிரி. உன் தாயும் தந்தையும் தான் ஒரிஜினல் கடவுள். அப்ப தாயும் தந்தையும்னா ஜாதகத்துல அப்பா அம்மாங்கிறது குரு. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன, அதாவது கோழி குஞ்சா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், புலிக்குட்டியா இருக்கட்டும், பூனைக்குட்டியா இருக்கட்டும், நீ அதன் தாய் இருக்கும்போது தந்தை இருக்கும்போது சின்ன உன்னை வச்சு செஞ்சிடும். அதே மாதிரி உன் அப்பா அம்மா பாடுபடுறது உனக்காக தான், ஓடுறது உனக்காக தான். இன்னைக்கு தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் கடைசி வரைக்கும் முட்டி மோதி உயிரோடு இருக்கிறது உனக்காக தான். அப்போ பெற்றவர்கள் பாடுபடுறது பிள்ளைகளுக்காக. அந்த பெற்றவர் தந்தையினுடைய தந்தைங்கிற தாத்தா தான் சூரியன். அதனாலதான் தாத்தா சொத்து பேரனுக்கு. தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்தா உனக்கு, அந்த தாத்தாவினுடைய நோய் உனக்கு வராம இருக்கிறதுக்கு அதுக்கு தான் ஜாதகம் பார்த்து அதுக்கு தான் இந்த உணவை எடு. தாத்தாவுக்கு D3 கம்மினா நீ அந்த D3 உணவுல இருக்கு எடுத்துக்கோ, ஆக்டிவேட் ஆயிடும். தாத்தாவுக்கு நேர்ந்த நிலை உனக்கு நேராது. இதுதானே அர்த்தம். விளக்கேத்தினா என்னங்க கிடைக்கும்? ஒரு காலத்துல வெளிச்சமே இல்லாத, அதாவது உங்களுக்கு நீ சொல்லக்கூடிய அந்த ஒளிங்கிற விளக்கு இல்லாத காலத்துல உருவானதுங்க ஜோதிடம். இன்னைக்கு இந்த பரிகாரம்ங்கிற பேரே இல்லாத காலத்துல உருவானது ஜோதிடம். அந்த ஜோதிடம் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்க தமிழ் எழுத கூட்டி படிக்க தெரியுமா உனக்கு? எனக்கே தெரியாது, அது வேற விஷயம். அப்ப இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு சொல்லணும்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன்னா உனக்கு தெரிஞ்ச கருத்தை நீ சொல்லு, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லு. உன்னுடைய கருத்துக்களை ஏற்புடையதா இருந்தா நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன், ஏற்புடையதா இல்லைன்னா நான் ஏத்து பேசதான் செய்யறேன். அவ்வளவுதான் என்னுடைய. அப்ப நீ உன் கட்டத்துல இருக்க நேரத்தையும் காலத்தையும் மாத்தினா, நேரம் வேற காலம் வேற. அப்போ அந்த நேரத்தையும் காலத்தையும் மாற்றும் போது நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அப்போ அப்படி மக்களுக்கு நீ நல்லது செய்யும் போது, நல்லதை காட்டும் போது, குருவாய் தாய் தந்தைக்கு இணையாய் நீ மதிக்கப்படுவ. தாய் தந்தைங்கிறது யாரு? இறைவனுக்கு சமம் இல்லையா? குரு பார்க்கக்கூடிய. அப்போ ஒரு குருவா இருந்து தப்பான வழிகாட்டின உன்னை எப்படி விட முடியும்? ஒரு குரு என்பது நல் வழி காட்டக்கூடியவர். இப்ப நீ தப்பான வழிகாட்டின உன்னை எப்படி விட முடியும்? இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விட போறது இல்லை.